ஒரு வித்தியாசமான சிறுகதை. எழுதியவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஸோ அவங்க எழுதின அதே எழுத்து நடையிலேயே நான் இந்த கதையை படிக்க போறேன். கேட்டுட்டு அது யார் எழுதுனாங்க அப்படின்னு கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? கதை கேட்கலாமா? அப்பாவுடன் சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்து விட்ட தனது அவசர குடுக்கைத்தனத்தை நினைத்து மனதுக்குள் தன்னைத்தானே திட்டி தீர்க்கிறாள் கற்பகம் என்கிற கப்பு. 12 வயசு கற்பகத்துக்கு அப்பாவின் கோபங்கள் புரிந்தும் புரியாமலுமாய் இருந்தன. சீனிவாசனுக்கு குடும்ப தொல்லைகள் 1000. ரிட்டையர் ஆகி இத்தனை நாட்களாகியும் பென்ஷன் பணம் ஒழுங்காக வந்து சேரவில்லையே என்கிற கவலை. மூத்த பெண் கல்யாணத்திற்கு ஏகமாக கடனை இழுத்து விட்டு கொண்டு விட்டோமே என்கிற கவலை. படிப்பை முடித்தும் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்காமல் தீவட்டி தடியனாய் சுற்றுகிறானே என்கிற கவலை. கடைசியாய் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாய் 4 மாதங்களுக்கு முன் புக்ககம் போன பெண் புதுக்கருக்கு அழியாமல் வாளா வெட்டியாய் வீட்டோடு வந்து உட்கார்ந்து விட்டாளே என்கிற கவலை. வீட்டில் அம்மாவும் அப்பாவும் பாட்டியும் அத்தையும் இன்னும் அண்டை அயல் மனிதர்களும் சீதாவின் வருகையை பற்றி, படித்த மாப்பிள்ளையின் சின்ன புத்தியை பற்றி, என்ன செய்தாலும் திருப்தியே அடையாத சம்பந்தி மனிதர்களை பற்றி பேசி பேசி தங்களது ஆத்திரத்திற்கு வடிகால் தேடும்போது கப்பு அவர்களை விட்டு சற்று தள்ளி அமர்ந்து வீட்டு பாடங்களை செய்து கொண்டிருப்பாள். இல்லாவிட்டால் மடி நிறைய டிசம்பர் பூக்களை பறித்து வைத்துக் கொண்டு தொடுத்து கொண்டிருப்பாள். அல்லது தன் சிநேகிதிகளுடன் ஏரோப்ளேன் பாண்டி விளையாடி கொண்டிருப்பாள். நெஞ்சு மட்டும் இவர்களது பேச்சிலேயே சுழன்று சுழன்று வரும். நீ கவனிச்சியோ? இந்த வடக்கு தெருவுக்கே இது ஒரு சாபக்கேடு மாதிரி. தெருவுல எதிரும் புதிருமா 15-16 வீடு இருக்குமா? ஒரு வீட்டிலேயாவது பெண் குழந்தைகள் கல்யாணமாகி சுபிச்சமா இருந்திருக்கோ? எத்தனையோ வருஷமா கோவில்ல வடக்கு பார்த்து இருக்கிற சுவாமிகள் சமாதிக்கு ஆராதனையோ அர்ச்சனையோ ஒண்ணுமே கிடையாதே. அதான் வடக்கு தெருவே சூனிய பிடிச்சாப்புல ஆயிடுத்து. யார் இழுத்து போட்டு செய்வா சுவாமி? ஆராதனைன்னா சும்மாவா? குறைஞ்சது 500-1000 ரூபாயாவது செலவழிக்க வேண்டாமா? அத்தனை பணத்துக்கு நாம எங்க போறது? பெரியவா சன்னதிக்கு தினமும் விளக்கேத்தி வைக்கவே நமக்கு வசதிப்படல. கப்பு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருப்பாள். காலையில் பள்ளிக்கூடத்திற்கு அவசரமாய் ஓடும் பொழுது குறுக்கு வழியாக கோயிலின் சிதிலமான சுவரை தாண்டி அந்த சமாதியை கடந்த போதும் கூட ஒரு கணம் நின்று அந்த சிமெண்டால் ஆன மேடையையும் அதன் மீதிருந்த துளசி மாடத்தில் குப்பென வளர்ந்திருக்கும் துளசி செடியையும் உற்று பார்த்துவிட்டு நடையை கட்டுவாள் கப்பு. ஆராதனைனா என்ன? அதை செய்யலைங்கிறதுனால இந்த சமாதிக்குள்ள இருக்கிற சுவாமிகளுக்கு கோபமாமே. கோபம் மனுஷாளுக்கு தான் வரும், சுவாமிகளுக்கு வருமோ? கப்பு தன்னுடன் நடந்து வரும் பார்வதியை, சுப்பினியை, விக்டரை, ஜோதியை, தமிழ்ச்செல்வியை, அப்துல் ரஹீமை கேட்பாள். ஒருத்தருக்கும் பதில் சொல்ல தெரியாது. ஆனால் பார்வதியின் சித்தி ஒருத்தி இன்னமும் கல்யாணம் ஆகாமலேயே இருப்பதற்கும், ருக்குவின் அக்கால் புருஷன் ஃபேக்டரி ஸ்ட்ரைக் ஒன்றில் இறந்து விட்டதற்கும் இந்த சமாதியில் நிஷ்டையில் இருக்கும் சுவாமிகளின் கோபம்தான் காரணம் என்பதை மட்டும் தீர்க்கமாக அடித்து பேசுவார்கள். விக்டரும் ரஹீமும் தமிழ்ச்செல்வியும் கோயிலை தாண்டியுள்ள பிரதான சாலையில் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு சிநேகிதிகளின் பேச்சில் ஏதோ ஒருவித சுவாரஸ்யம் இருக்குமே தவிர அதன் பாதிப்பு தெரியாது. ஒரு காலத்தில் வடக்கு தெரு மிக பிரபலமாக இருந்ததாகவும் ஒவ்வொரு வீட்டிலும் சங்கீதம் வெள்ளமாய் கரைபுரண்டு ஓடும் என்றும், அந்த நாட்களில் சுவாமிகளின் சந்நிதியில் வருஷம் தவறாமல் ஆராதனையும் அகண்ட நாம பஜனையும் அன்னதானமும் நடக்கும் என்றும், இந்த மகா புருஷர் இயற்றிய கீர்த்தனைகளை வித்வான்கள் நெஞ்சுருக பாடுவார்கள் என்றும், அந்த காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை என்றும் கப்புவின் பாட்டி மற்ற பெண்களிடம் கதை கதையாய் சொல்லுவாள். இப்ப ஏன் பாட்டி அதையெல்லாம் நிறுத்திட்டா? கப்பு தன் வயதுக்கு மீறிய கவலையுடன் கேட்டாள். காலம் கிடக்கிற கிடப்புல அவன் மானமா பொங்கி திங்கிறதே பெருசா போயிடுத்து. இதுல ஆராதனையாவது அபிஷேகமாவது. கப்பு ஓசைப்படாமல் ரசம் சாதத்துடன் எழுந்து விட்டாள்.
இதற்கு மேல் அவள் அங்கே இருந்தால் சாப்பாடு அவளுக்கு இறங்காது. அப்பா வேறு வேதனையில் எதையாவது சொல்லுவார். ஈரக்கையை பாழ்வாடையில் துடைத்தபடி கூடத்திற்கு வந்தவள் கூடத்து ஊஞ்சலில் கவிழ்ந்து படுத்திருக்கும் சீதாவையே ஒரு நிமிடம் ஊன்றி பார்க்க, அக்காவின் முதுகு லேசாக குலுங்குவதிலிருந்து அவள் அழுகிறாள் என்பது புரிய, அக்கா, சீதாக்கா என்று கூப்பிட்டாள். அவளிடமிருந்து பதில் இல்லை. எதுக்கு அலறை சீதாக்கா? ஒண்ணுமில்லடி. ஒண்ணுமில்லாததுக்கு போய் அழுவாளா? எப்பலேருந்து நீ இத்தனை அசடா மாறிட்ட? கல்யாணம் முடிஞ்சு அத்திம்பேரோட போறச்சையும் அழுத, இப்ப இங்கேயே திரும்பி வந்துட்டதுக்கும் அலறியே. ஏண்டி, உனக்காக டிசம்பர் பூ தொடுத்து வச்சிருக்கேன், வச்சிக்கோ. சாயந்தரமா நம்ம 2 பேரும் அம்பி துணையோட சினிமாவுக்கு போயிட்டு வரலாம், என்ன? எனக்கு அதெல்லாம் வேண்டாமா. சீதா தங்கையை சிவந்த கண்களாலேயே ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் தன் தலையை கவிழ்ந்து கொள்ள, அத்திம்பேரை நினைக்கும் போதே ஆத்திரம் பற்றி கொண்டு வருகிறது கப்புவுக்கு. கப்பு அவளை விரைத்து பார்த்துவிட்டு நகர்ந்தாள் அங்கிருந்து. இருவருக்கும் இடையே 7-8 வயது வித்தியாசம் இருப்பினும் இவளுடன் ஒன்றாய் பல்லாங்குழி விளையாடி, இவளுடன் போட்டி போட்டுக்கொண்டு மார்கழி மாச குளிரில் தெருவை அடைத்து கோலம் போட்டு, சின்ன சாந்து பாட்டில் கொட்டியதால் பழிச்சண்டை போட்டு, தோட்டத்தில் பூக்கும் டிசம்பர் பூவை என்னமோ சொத்தை பிரிப்பது போல சரி பாதியாய் பிரித்து கொண்டு, அக்கா பாட வாயை திறந்தால் இவள் பழித்து காட்டி, ரஹீம் வீட்டு தோட்டத்தில் இருந்து பறித்து வரும் மருதொன்றியை இருவருமாய் மங்கு மங்கென்று அரைத்து, கப்பு இப்படி பழசியெல்லாம் நினைத்து பார்க்கிறாள். இந்த 4 மாதத்தில் அக்கா எவ்வளவு மாறிவிட்டாள் என்பதையும், இத்தனை மாற்றங்களுக்கு காரணம் தங்களது தெருவை பார்த்திருக்கும் சமாதிக்கு பூஜை எதுவும் நடக்காததுதான் என்பதையும் அந்த பிஞ்சு மனம் எண்ணி எண்ணி பொறும, கையில் புத்தக பையுடன் சுவாமிகளின் சந்நிதி அருகே வரும்போது இந்த பொறுமல் அழுகையாய் வெடிக்க, தெருமுனையில் இவளது வருகைக்காக காத்திருந்த பொடுசுகள் ஓடி வந்து இவளை வட்டமாக சூழ்ந்து கொள்ள, ஏண்டி, என்னடி, என்னாச்சு? எங்க அக்காடா, நீ பாத்திருக்க இல்ல அவள? முன்னெல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணிப்பா, இப்ப ஒண்ணுமே இல்ல, அழுதுண்டே இருக்கா. அப்பாவும் அம்மாவும் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கா. எல்லாம் இந்த சுவாமிகளாலதான். சுவாமின்னா நல்லது செய்யும், நமக்கு வேண்டியதை கொடுக்கும். ஆனா இந்த சாமி கெட்ட சாமி, ராட்சச சாமி என்று சுவாமியை திட்டினாள் கப்பு. கப்பு புத்தக பையை சமாதியின் மீதே வைத்துவிட்டு துளசி மாடத்தை பார்த்து இப்படி திட்டி தீர்க்க, ஐயோ, திட்டாதடி, சாமி ஏற்கனவே கோபத்தில் இருக்காருன்னு எங்க அப்பா சொல்லுவா. நீ வேற திட்டுனா சொப்பனத்துல வந்து பயமுறுத்த போறார். எல்லோரையும் விட ஒரு பிடி அளவு உயரமாயிருந்த பாரு பெரிய மனுஷியாய் அவளை அடக்க, உள்ளூர ஒருவித பயம் கவ்வ துளசி மாடத்தையே உற்று பார்க்கிறாள் கப்பு. நிஜம்தானோ? சுவாமிகள் எல்லாத்தையும் கேட்டுண்டிருப்பாரோ? விக்டர் கப்புவின் கலங்கிய கண்களை துடைத்து பையை எடுத்து அவளுடைய தோளில் மாட்டி விடுகிறான். ஸ்கூலுக்கு நேரமாச்சு, வாடி போலாம். அன்று நடுப்பகலில் மதிய உணவை பிரித்து வைத்துக் கொண்ட அந்த குழந்தைகள் திரும்ப திரும்ப இந்த சமாதியை பற்றியே பேசியபடி, அவரவர்கள் வீட்டில் இந்த சுவாமிகளை பற்றி சொல்லும் செவி வழி கதைகளை சொல்லியபடி, எங்க அக்காவுக்கு கூட கல்யாணம் நிச்சயமாக போறது. ஆனா எனக்கு பயமா இருக்குடி, சீதா அக்கா மாதிரி திரும்பி வந்துடுவாளோன்னு. சுப்பினி தான் ஆரம்பிக்கிறான். சீச்சி, அப்படியெல்லாம் சொல்லாத. விட்டேன் அப்படின்னு சொல்லு. விட்டேன். பேசாம நாமளே ஆராதனை நடத்திட்டா என்ன? இப்படி கப்பு கேட்க, அத்தனை சிறுசுகளும் ஆச்சரியத்தில் ஆவென வாய் பிளந்தபடி அமர்ந்திருக்க, நடத்தலாம், ஆனா எப்படி நடத்துறதுன்னு தெரியாதே. ரஹீம் வாயில் அடைத்துள்ள சோற்றை விழுங்க கூட மறந்து கேட்கிறான். அதெல்லாம் ஒன்னும் பிரமாதம் இல்ல, நான் சொல்றேன். பாரு இதற்கும் தன் தலையிலேயே அட்சதையை தூவிக்கொள்கிறாள், தனக்கு எல்லாம் தெரியும் என்பது போல. சென்ற வருடம் திருவையாறு தியாக பிரம்ம ஆராதனைக்காக சென்றுவிட்டு வந்த பெருமிதம், தனக்கு தெரிந்தது தெரியாதது புதுசாய் தன் கற்பனையில் உதித்தது எல்லாவற்றையும் கலந்து அவியலாக்கி
அவர்களிடம் பாரு விளக்கி கூற, சோற்று கையை கழுவக்கூட மறந்து அத்தனை பேரும் பயபக்தியுடன் கேட்டுக்கொண்டிருக்க, அடுத்து வந்த சனிக்கிழமை மாலை வீடு திரும்பிய அத்தனை சிறுசுகளின் கைகளிலும் கனத்த டிஃபன் தூக்குகள். மத்தியான இடைவேளையில் இவர்கள் சாப்பிட போகவில்லை. வீட்டில் கட்டி கொடுத்த உணவு அப்படியே டிஃபன் தூக்குகளில். ஆனால் ஒருத்தர் கண்ணிலும் சோர்வே தெரியவில்லை. அத்தனை உற்சாகம். ஜோதியின் வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணீரால் சுவாமிகளின் மேடை கழுவிவிடப்படுகிறது. தமிழ்ச்செல்வி கையோடு கொண்டு வந்திருந்த சாக்பீஸால் கோலம் என்று நினைத்து ஏதோ 4-5 கோடுகள் இழுக்கிறாள். கப்பு தான் காலையிலேயே தொடுத்து இன்னைக்கு டீச்சருக்கு கொடுக்க போறேன் இப்படி பொய் சொல்லிவிட்டு எடுத்து வந்த டிசம்பர் பூச்சரத்தை துளசி செடிக்கு சாற்றுகிறாள். ரஹீம் வரிசையாக தங்களது டிஃபன் தூக்குகளை திறந்து வைக்கிறான். விக்டர் சட்டை பையில் இருந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்க, பாரு இத்தனையையும் மேற்பார்வை பார்க்கிறாள். அவரவர்களின் வீட்டில் காலை நேர பரபரப்பில் கட்டி கொடுத்த தயிர் சாதத்தின் புளித்த நெடியும், சாம்பார் சாதத்தின் வெங்காய வாசனையும், அவித்த முட்டைகளின் ஆளை தூக்கும் மணமும், சப்பாத்தி குருமாவின் பூண்டு வாசனையும், கம்மஞ்சோற்றின் கமகம மணமும் சுற்று வட்டாரத்தையே மணக்கச் செய்தன. சுப்பினிதான் கற்பூரம் கொளுத்தி இத்தனை பலகாரங்களுக்கும் நைவேத்தியம் பண்ணுகிறான். ஆச்சா, நாம சாப்பிடலாமா? இருடா. ஏய் பாரு, அடுத்தாப்புல என்ன? எல்லாரும் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கோ. அப்புறம் பாட்டு பாடணும். எல்லோரும் கோரஷா. பாட்டா? ஆமா, சந்நிதியில உட்கார்ந்து பாடுனாதான் ஆராதனை முடிஞ்சதுன்னு அர்த்தம். டேய், இப்பவே நேரமாயிட்டாப்ல இருக்கே. அதுக்காக பாடாம பாதியில விட்டுட்டு போறதா? இவர் எழுதின பாட்டு ஏதாவது தெரியுமாடி உனக்கு? கப்பு, உனக்கு? கப்பு நாணத்துடன் தலை கவிழ்ந்து சிறிது பிகு செய்து கொள்ள, சரிதான் பாடியவள, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாடணும்ல, பஜனை மாதிரி. கப்பு தொண்டையை கனைத்துக் கொண்டு பாட ஆரம்பிக்கிறாள். கோரசா எழுந்த குரல் விண்ணை தொட, கப்பு கிளர்ந்தெழுந்த புது உற்சாகத்தில் தனக்கு தெரிந்த சங்கீத ஞானத்தை எல்லாம் அங்கு கடை பரப்ப, அடுத்தாற் போல ஜோதி, கற்பூர நாயகியே கனகவல்லி இப்படி தனது கீச்சு தொண்டையில் ஆரம்பிக்க, அதை தொடர்ந்து விக்டர், எல்லாம் இயேசுவே, நமக்கெல்லாம் இயேசுவே, பெரிய குரலில் வான மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவுக்கே காதில் விழ வேண்டும் என்பது போல உயர்த்தி பாட, நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை, அல்லா அல்லா. ரஹீம் உற்சாகமான தொழியில் பாட ஆரம்பிக்க, இந்த பாட்டுகளுக்கு பிறகும் எழுந்து வர மனசில்லாமல் தங்களுக்கு தெரிந்த சினிமா பாட்டுகளையும் அதே பக்தி குறையாமல் கைகளால் தாளம் போட்டபடி உருகி உருகி அவர்கள் பாட, வாடி என் கப்ப கிழங்கே, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே, பாடாத வாயத் தொறந்தே. சத்தியமாய் இந்த பாட்டை சுவாமி சந்நிதியில் பாடலாமா என்கிற தயக்கம் ஒருவரிடத்திலும் இல்லை. கோபத்தில் இருக்கிற சுவாமிகளை குளிர்விக்க பாடுகிறார்களாம். இதே நேரத்தில் இருட்டி வெகு நேரமாகியும் குழந்தைகள் வீடு திரும்பாததால் ஏற்பட்ட பதைப்புடன் ஒவ்வொருவரும் மற்ற வீடுகளில் போய் விசாரித்து, கப்பு வந்தாளா? எங்க சுப்பனிய காணோம். ஐயோ, தெரியலையே. இதுக ஸ்கூல்ல இருந்து வரல போல இருக்கே. இதற்குள் விக்டரின் மாமனும் ரஹீமின் அண்ணனும் வடக்கு தெருவுக்குள் நுழைய, அவங்களும் வரலையா? இந்த ஆம்பளை பசங்களை விடு, பொம்மநாட்டி குழந்தைங்க, 2 கெட்டா வயசு வேற. ஐயோ, நினைச்சாலே வயிறு குபீர்னு பத்திக்கிறதே. எங்க பாரு போன மாசம் பெரியவளாயிட்டா மாமி, இன்னமும் அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. குழந்தைகளோட குழந்தையா இன்னும் தெருவுல குதிக்கிறா. என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்ல. பாருவின் தாய் ஓவென ஒப்பாரிய வைக்க, ஆண் பிள்ளைகள் இவர்களை தேடிக்கொண்டு போனபோது காதில் வந்து மோதிய பாட்டு, சிறுவர்கள் தன்னை மறந்த லயத்தில் புறப்பட்ட உற்சாக கீதம். அடி வாடி, அடி வாடி, வாடி என் கப்ப கிழங்கே. கல்லையும் முள்ளையும் மிதித்து கொண்டு அத்தனை பேரும் விழுந்தடித்து கொண்டு குரல் வந்த திசையில் ஓட, மெழுகுவர்த்தி குறைந்து கொண்டே வருவதையோ, வீட்டில் தங்களை தேடுவார்களே என்பதையோ, காலையில் சாப்பிட்ட வயிறு
இப்பொழுது சமுத்திரமாய் இரைச்சல் போடுவதையோ அத்தனையையும் மறந்து கண்களை மூடி அந்த குழந்தைகள் பாட்டும் தாளமுமாய், சனியனே எல்லாரும் சேர்ந்துண்டு இங்க என்னடி பண்றேல்? முதலில் சீனிவாசன் தான் தன் மகளின் முதுகில் ஓங்கி அறைந்து அங்கு கும் என்று சூழ்ந்திருந்த புனிதத்தை கலைக்கிறார். ஸ்கூல் விட்டு நேரா வீட்டுக்கு வராம இங்க உட்கார்ந்து கொட்டை அடிக்கிறீங்களா? முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள வாடி என் கப்ப கலங்கியவா? நீ வீட்டுக்கு வாடா சொல்றேன். பாவ செமத்தியா தரப்போறார், வா. ரஹீமின் கன்னத்தில் கையை கொடுத்து அவன் மாமன் தள்ளி கொண்டு போக, அன்றைய இரவு முழுக்க இந்த சிறுசுகள் செய்த அக்கிரமங்களை பற்றி பேசி பேசியே பெரியவர்கள் பொழுதை கழிக்க, பெண் குழந்தைகளுக்கு உடம்பு புண்ணாகும்படியான அடி. என்ன ஒரு தைரியம்! சினிமா பார்த்து பார்த்து பிஞ்சிலேயே வெம்பிடிச்சு. து, அசிங்கம்! ஸ்கூலுக்கு தெரிஞ்சா எங்க மானம்தான் போயிடும். மரமண்ட, நீ பெரியவளாயிட்ட, ஆம்பளைங்களோட சேராதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மூதேவி, முழிக்காத, அப்படி வயிறு எரியுது. அன்று பெற்றோர்கள் அடித்த அடியிலும் திட்டிய திட்டுகளில் இருந்தும் தான் அந்த தளிர்கள் தங்களுக்குள் உள்ள வித்தியாசங்களை முதலாக தரிசிக்கின்றன. அவன் ஆம்பளடி, அவன்களோட உட்கார்ந்து இப்படி கூத்தடிக்கலாமா? அந்த பொண்ணுங்க வசந்த ஜாதி, நீ ஏண்டி அவ கூட போய் உட்கார்ந்து பாடுற? ஏண்டா டேய், 5 வேளை தொழுகைக்கு வாடான்னா அதுக்கு உடம்ப வளையாது. அவங்க கூட போய் உட்கார்ந்து பஜனை பண்ணனியா? பஜனை? விக்டர், அவங்க வேற ஜாதி, நம்ம ஜாதி வேற. இந்த மாதிரி இன்னொரு தடவை அந்த கும்பலோட சேர்ந்தேன்னு தெரிஞ்சது, உன்னை ஊட்டி ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துருவேன். கிறிஸ்துமஸுக்கு கூட நீ அங்கதான் இருக்கணும். மறுநாள் பெண் குழந்தைகள் தங்களது அப்பாக்களின் துணையுடன், சிறுவர்கள் இந்த சமாதி வழியாக போகாமல் ஊரை சுற்றி வளைத்தபடி பள்ளிக்கு செல்ல, வகுப்பில் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போதும் ஊமை அடியாய் பழைய சம்பவங்கள் மனதில் மறுபடியும் வந்து பயமுறுத்த, இன மத வித்தியாசங்கள் பூதாகரமாய் அந்த சிறு இதயங்களை பாடாய்படுத்த, தப்பி தவறி இந்த சிறுமிகளின் மீது சிறுவர்களின் விரல் நுனி பட்டுவிட்டால் கூட கூசி கூசி ஒதுங்கி. ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு வாரத்தில் சீதாவை அழைத்து போக அவள் புருஷன் வந்தபோது, சுப்புனியின் அக்காவுக்கு ஜாம் ஜாம் என திருமணம் நடந்தபோது, கப்புவின் அக்காவுக்கு வரவேண்டிய பென்ஷன் தொகை பொத்தென ஒரு நாள் வந்து நின்றபோது, இந்த பசங்க அன்னைக்கு என்னமோ ஆராதனை செஞ்சோம், அது இதுன்னு ஒளரித்துங்களே, அது ஒருவேளை நிஜமா இருக்குமோ? சீனிவாசன் பார்வின் அப்பாவை, சுப்பினியின் தந்தையை கேட்க, அட போயா, பசங்க தான் சொல்லித்துனா நீரும் அதை நம்பிண்டு என்னமோ அசட்டு பிசட்டுன்னு அங்க போய் கொட்டம் அடிச்சதுக்கு ஏதோ ஒரு சாக்க சொன்னாளுக. நீரும் அதை அப்படியே நம்பிண்டு. குழந்தைங்களுக்கு என்னையா தெரியும் ஆராதனைய பத்தி? நாம பேசுறத கேட்டு அதுகளும் வளருதுங்க. அது ஒளியட்டும், மறந்துடும் அந்த சமாச்சாரத்தை. நீரும் இந்த வருஷமாவது நாம பொறுப்பேத்துண்டு ஆராதனைய நடத்த ஆரம்பிக்கணும். பார்வின் அப்பா பதில் கொடுக்க, அப்படி சட்டு விட்டுன்னு நடத்த பணம் வேண்டாமா? கமிட்டி எல்லாம் வேண்டாமா? யாரு நிர்வகிக்கிறது? அதெல்லாம் நாம இருக்கிற நிலையில நடக்கக்கூடிய காரியமா? முதல்ல சமாதிய சுத்தி வளர்ந்திருக்கிற முள்ள செதுக்கி எடுக்கலாம்னா அதுக்கு 1000 சண்டை தகராறு. சுப்புனியின் தந்தை சமாதியின் மீதிருக்கும் துளசி மாடத்தை பார்த்து பெருமூச்செறிந்தார். துளசி செடி மெல்ல காற்றில் அசைகிறது. இவர்களின் பெருமூச்சை பார்த்து, கையாளகத்தனத்தை பார்த்து, சிறுசுகளின் உண்மையான பக்தி விசுவாசத்தை கூட புரிந்து கொள்ள முடியாத அப்பாவி ஜனங்களை பார்த்து மெல்லியதாக சிரிப்பது போல காற்றில் அசைகிறது. சமாதியில் இருக்கும் சுவாமிகளும் சிரிக்கிறாரோ? ஆராதனை சிறுகதை முற்றும். இந்த கதை 1982ல ஆனந்த விகடன் பத்திரிகையில வெளிவந்தது. இந்த கதை எழுதின யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதையெல்லாம் நான் பார்த்துட்டு நான் என்னுடைய கமெண்ட்ல இந்த கதை எழுதுனது யாருன்னு நான் சொல்றேன். நன்றி.